மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஃபெய்த் ஜாய்ஸ், இங்கிலாந்து ஐக்கிய ராஜ்யம். தலைப்பு பழகியதை விட்டு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்கள். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகுங்கள். இயேசுவை பின்பற்றுவதற்கு முன் பேதுரு மீன் பிடிக்கிறவனாயிருந்தான். அவனுடைய முழு வாழ்க்கையும் மீன் பிடிப்பதை சுற்றியே இருந்தது. இயேசு பேதுருவை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றியதும் அவனுடைய அடையாளம் மாறியது. ஆயினும் 3 வருட காலமாக இயேசுவின் கற்பித்தலை கேட்டும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நேரிலே பார்த்த பின்பும் அடுத்து செய்ய வேண்டிய விடயத்தில் நிச்சயமற்ற நிலையிலேதான் பேதுரு இருந்தார். அதனால் தனக்கு பழக்கப்பட்ட தொழிலுக்கு திரும்பி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். சில சமயங்களில் எமக்கும் குழப்பம் ஏற்பட்டு செய்வதறியாத நிலையில் எமக்கு தெரிந்ததற்கு திரும்புவது சாதாரணமானது. பேதுருவைப் போலவே பழைய பழக்கங்களுக்கும் இடங்களுக்கும் எம்மை அறியாமலே போய்விடுவோம். பழகிய தொழிலை செய்து கொண்டிருந்தவர்களையே என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு அழைத்தார். மாற்கு 1ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்கள். எங்களையும் அப்படித்தான் அழைக்கிறார். இன்றைய மகுட வாக்கியத்தில் பழைய மனுஷனை களைந்து போடும்படி பவுலடிகள் சொல்கிறார். நாம் இருந்ததைப் போலவே இருக்காமல் தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்ய முன் செல்லும்படி அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். நம்பிக்கைக்கு பாத்திரரான கடவுளே, எமது பலவீன நேரங்களில் உங்கள் கிருபையால் எம்மை பலப்படுத்தி பழையவைகளை களைந்து போட உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கிறிஸ்துவுக்குள் எனது பழையவைகளை களைந்து விடுவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.